இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. நல்ல மனசு ஆரோக்கியம். அந்த மனசுல ஒரு பொறாமையான எண்ணம் இருந்தால் அது உடம்பே உருக்கிடும், நோய்வாய்ப்படுத்தும், அது நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதான் வசனம் சொல். ஆண்ட்ரூ போனர் அப்படிங்கிற ஒரு நல்ல தேவ மனிதர் 20 ஆண்டு காலமாக கர்த்தருக்காக போதக அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்தவர். தன்னுடைய டைரி குறிப்பில் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். தன்னை விட தேவன் அதிகமாய் பயன்படுத்துகிற ஊழியர்களை அவர் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு விதமான பொறாமை இருந்திருக்கு. ஆனால் அவர் எழுதி வச்சாராம், இந்த பொறாமையை ஆண்டவரே என்னை விட்டு அகற்றும். இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் இவர் ஸ்காட்லாந்தில் உள்ளவர். டிஎல் மூடி அந்த நாட்களில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதன். அவரை வரவேற்று தன்னுடைய இடத்துல அவரை வைத்து கூட்டம் நடத்தினாராம். தேவன் பெரிய எழுப்புதலை கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லு. அப்போ அந்த பரந்த மனசு, நல்ல எண்ணம், நம்மளை காட்டிலும் மற்றவர்கள் நல்லா இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற இருதயம் அவசியம். கோராகின் புத்திரருக்கு இது இல்லை. ஆரோனையும் மோசையும் பார்த்தபோது அவங்களுக்குள்ள பொறாமை. 250 பேரோடு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஆசாரியத்துவத்தின் மேலே அவங்களுக்கு இருந்த கண். அப்போ மோசே சொல்கிறாரு, எப்பா லேவியர்களாகி உங்களை இந்த பணிவிடை ஊழியத்தில் கர்த்தர் சேர்த்து கொண்டாரு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, இது போதாதுன்னு ஆசாரியத்துவத்தில் நீ கை வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்னப்போ நடந்தது என்ன? அவர்கள் அனைவரும் அழிந்து போனார். அதனால் இன்றைக்கும் நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கேட்கும்போது நாம் அதில் கவனம் செலுத்தணும். இப்படிப்பட்ட சுபாவங்கள், குணாதிசயங்கள் நமக்கு இருக்குதா? பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது, நம்ம கூட பழகிறவங்களை பார்க்கும்போது, உடன் பிறந்தவங்களை பார்க்கும்போது, சக விசுவாசிகளை பார்க்கும்போது, ஊழியர்களை பார்க்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? சந்தோஷப்படுதா? அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு, அவர்களுடைய உயர்வை கண்டு, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது, அவங்க முன்னேறதை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு சந்தோஷம் இருக்கா? இதை நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் அப்படி ஒருவேளை பொறாமை நிறைந்த எண்ணத்தோடு இருப்பதை ஆவியானவர் உணர்த்தினா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் இப்படி பொறாமைப்படக்கூடாது, எனக்குள்ள ஒரு நல்ல மனதை தாரும், பெருந்தன்மையை தாரும். நீ ஜெபம் பண்ணி பாருங்க. உடலில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார், மனதில் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். பரிசுத்த பிதாவே, எல்லா பொறாமைகளுக்கு விலக்கி காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.